8 மணிக்கு தான் ஓப்பனிங்காக. ஸோ இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. பெர் ஹெட்டுக்கு 40 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. சில்ட்ரனுக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்க? 20 80 அதில் அது அந்த சைட் போட்டிருந்தாங்க. சில்ட்ரனுக்கு எவ்வளோன்னு தெரில, பட் பெர் ஹெட் 40 போட்டிருக்காங்க. அடல்ட்டுக்கு பெர் ஹெட் 40. ஸோ கீழேருந்து கொஞ்சம் ஒரு அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நான் கவர் பண்ணவே இல்லை, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா மேலே போய் இன்னும் நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வர்ற வழி ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க, பைக் ட்ரைவ் வாங்க, இல்லை காராச்சும் வாங்க, ஏதாவது ஒரு வழியாக வாங்க. ஏன்னா நேச்சர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வர வழி நடந்து கூட வாங்க, ஏதாவது ஒன்று வாங்க, பட் வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இங்கேருந்து நம்ம இன்னும் மேலே எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, பட் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஷார்ப்பாக 8 மணிக்கு தான் கடை வைப்பாங்களாம். டிக்கெட் எடுத்தாச்சு. பெர் ஹெட் 40, ஒரு 2 வீலருக்கு 20, 4 வீலருக்கு 40. இப்போ ஷார்ப்பாக 8க்கு திறப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஷார்ப்பாக 8க்கு திறந்து வந்து பறக்க வேண்டியதான். Let's go now, let's go. பின்னாடி நமக்கு பின்னாடி கேரளா பஸ் வேற வருது. பாருங்க, இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் வரப்போச்சுல கேர்ஃபுல்லா போகணும். டாப் வியூ தான் தெரிக்குது. கீழேருந்து மேலே பார்க்க போச்சா சரியா இருக்கு. கண்டிப்பா அடுத்த வாட்டி எங்க அக்கா அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு வரணும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். கீழே இருக்க போச்சுல வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. வேர்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா லைக் நாங்கள் வந்து இப்போ ஒரே இடத்துல ஆகிட்டு தான் இருந்தோமா. ஸோ எங்களுக்கு அப்போ கொஞ்சம் எப்படி சொல்றது, மாய்ஸ்சராக தான் இருந்துச்சு, கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, ஹியூமிடிட்டி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மேலே ஏற 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில்னஸ் ஆகுது, கையெல்லாம் குளிருது. மேலே போனால் இன்னும் நல்லா இருக்குங்க. கன்னியாகுமரி மக்களே பக்கத்தில் தான் இருக்கீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் போயிருக்கீங்க. போகாதவங்க கண்டிப்பாக மஸ்ட் விசிட். மஸ்ட்னா மஸ்ட், கண்டிப்பாக வந்துடணும். நம்ம ஊரில் இருந்து 150 கிலோமீட்டர் தான். வரிசை கட்டி வராங்க எல்லாருமே, காரு பைக்கு எல்லாம் தெரிச்சு வரானுங்க. போவோம், நம்ம முதலால மேலே போய் நின்றுடுவோம். பின்னாடி வந்தாலும் வச்சுக்கோங்க, திடீர்னு சில இடத்துல சில பேரோட வண்டி ஆஃப் ஆகிடும். அப்போல்லாம் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஃபர்ஸ்டாகவே போயிட்டோம்னா நம்ம ஒன்றும் ரஷ் பண்ணி ஒன்றும் போகலை, காமா ஜென்டிலாக போகிறோம். ஓய் அடி அடி பட்டு போய் அதான் அந்த கம்பு சொல்லுது, காமாவாடி போற இருடி தாங்க உனக்கு வரேன். ராஜா ரே ராஜா ராஜா. ஏங்க கார்லயோ இல்லை ஸ்பீக்கரோ இருந்துச்சுன்னா இளையராஜா பாட்டை போட்டு, இசைஞானி தான் இங்கெல்லாம், என் இங்க பொன்னிலாவே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டை போட்டு சதற உள்ளம் அப்படியே கொண்டு போவாரு இளையராஜா. இசைஞானி அப்படியே தூக்கிட்டு போவாரு. இந்த இருக்கிற கிளைமேட்டுக்கும் ரோடுக்கும் வியூவுக்கும்
இசைஞானி பாட்டு ஒன்று இருந்துச்சுன்னா மசால் வடை தான்ப்பா. அந்த மாதிரி இசைஞானி தான். ஆல் கைண்ட் ஆஃப் ஜானருக்கு இசைஞானி கேட்கலாம். நம்ம தம்பி பின்னாடியே வந்துட்டு இருக்கா, அப்படியே டேல் வெயிட் பண்ண மாதிரி பின்னாடியே வரான். சூப்பராக இருக்கு. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். உண்மையை சொல்ல போனால் என் தம்பியால் தான் இங்கே வரவே செஞ்சேன் நான். அவன் தான் வீட்டில் கேட்டு அப்பாட்ட கேட்டு சரி அப்பா ஒரு கட்டத்தில் போங்க போய் தொலையும் அந்த மாதிரி போங்க அப்படி. நேற்று ராத்திரி திட்டு வேற வாங்குவாங்க. மைக்கை முறுக்குனேன், அப்படி போனேன் இப்படி போனான்னு எவனாவது இருந்துச்சு. அப்புறம் நடக்கிற கதை வேற. எப்படி போறியோ அப்படியே வீடு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒரே பீஸாக வீடு வந்து சேருங்க, கீழே கையால் முடிச்சுக்காதீங்க அப்படின்னாங்க. அது எப்பவுமே வீட்டில் உள்ளது தான், எப்பவுமே வீட்டில் உள்ளதுதான் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பயம் உள்ள இருந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கே இருக்குது. எங்கள் அக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கா. ஸோ அந்த விஷயம் எல்லாமே ஒவ்வொரு வாட்டி பைக்கில் ஏற போச்சுலையும் சரி, பைக் ஓட்ட போச்சுலையும் சரி, மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்றைக்குமே மாறாது. இது வேற டேட்டு மாதிரிங்க, அப்படியே உள்ள பதிஞ்சிருச்சு. மூணாறுலேயே எங்கேயோ ஒரு கப்பிள் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஓடும், பின்னாடி அந்த பையன் வீடியோ எடுத்துக்கிட்டே ஓடுவான். ஓகேங்களா? இப்போ ஓடி போய் ஒரு இடத்துல நிற்பாங்க, லெஃப்ட் சைடு திரும்பினா அது போல அந்த டீ இதுக்குள்ள அந்த எஸ்டேட் இருக்குல்ல, அந்த லைனா இது பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள சிறுத்தை படுத்து தூக்கிட்டு இருக்கும். எடுக்கம்பாரு ஓட்டம், அந்த மாதிரி ரிட்டர்ன் பேக் ஓடிடுறாங்க. என்னங்க இதுதாங்க வியூ. சரி, கார்லாம் வந்துருச்சு. நம்ம வேலையை காட்டுவோம் வாங்க.